படிக்கும் போதே சம்பளத்துடன் கூடிய பார்ட் டைம் வேலை வாய்ப்பிற்கான 100% உத்தரவாதத்துடன் MBA படிக்க இன்றைய ஆச்சி பிசினஸ் ஸ்கூலில் சேருங்கள். ஏய், சூடா ஒரு கிளாஸ் வெந்நீர் குடுறா. ஏன்னா வெயில் நேரத்துல வெந்நீர் கேட்கறீங்க என்ற கேள்விக்கு வெறியேத்தான் என்று வெறியோடு உருமுவார் தலைநகரம் பட வடிவேலு. ஆனால் இங்கு யாரிடமும் வெந்நீர் கேட்கவே தேவையில்லை. ஒன்றல்ல ரெண்டல்ல 8 ஆழ்துளை கிணறுகளிலிருந்து 24 மணி நேரமும் 40 ஆண்டுகளாக வெந்நீர் வந்து கொண்டே இருக்கிறது என்றால் நம்ப முடிகிறதா? உண்மைதான் என ஆச்சரியப்பட வைக்கின்றன இது குறித்து வெளியான தகவல்கள். அடடா, குளிர்காலங்களில் ஜில்லென்ற தண்ணீரில் குளிக்க மைக்கேல் ஜாக்சன், பிரபுதேவாக்களின் டான்ஸை எல்லாம் ஆட வேண்டிய அவசியம் இருக்காது. குளிர்காலங்களில் குளிக்க வெந்நீர் வைக்க வேண்டிய அவசியமும் இருக்காது போல. கூலாக கிளம்பி ஹாட்டாக குளித்துவிட்டு உற்சாகத்தோடு திரும்பி வரலாம். கேஸும் மிச்சம், காசும் மிச்சம். எங்கே இருக்கிறது இந்த வெந்நீர் ஊற்று என எக்ஸைட்மெண்டோடு கேட்கிறீர்களா? தெலுங்கானா மாநிலம் பத்ராத்ரி கோத்தகூட மாவட்டத்தில் உள்ளது பகிடேறு கிராமம். இங்குள்ள ஆழ்துளை கிணறுகளில் இருந்துதான் 24 மணி நேரமும் வெந்நீர் வந்து கொண்டே இருக்கும் அதிசயம் நடப்பதாக தகவல் வெளியாகியுள்ளது. எப்படி இந்த அதிசயம் என விசாரித்த போது இந்த பகுதியில் புவி வெப்ப ஆற்றில் இருந்ததற்கான அடையாளங்கள் இருந்ததாலும் பூமிக்கு அடியில் நிலக்கரி உள்ளிட்ட கனிம வளங்கள் இருப்பது குறித்தும் ஆய்வு செய்ய 40 ஆண்டுகளுக்கு முன் ஆழ்துளை கிணறுகளை தோண்டியுள்ளார்கள். 1000 மீட்டர் முதல் 2000 மீட்டர் ஆழத்திற்கு ஆழ்துளை கிணறுகள் அமைக்கப்பட்ட போதுதான் ஆய்வாளர்களுக்கு அப்படி ஒரு ஆச்சரியம் காத்திருந்தது. பூமிக்குள் இருந்து குளிர்ச்சியான தண்ணீர் வருவதற்கு பதிலாக சுட சுட வெந்நீர் பெருக்கெடுத்து ஓடி இருக்கிறது. அதுவும் மோட்டார் உதவிகள் எதுவுமின்றியே தானாக வெந்நீர் வெளிவந்திருக்கிறது. மேலும் 60 டிகிரி செல்சியஸ் வெப்பநிலையில் இந்த வெந்நீர் வெளியேறியிருக்கிறது. எப்படி இந்த அதிசயம் என ஆராய்ந்த போது பூமிக்குள் பல வெடிப்புகள் இருப்பதும் 1 to 2 கிலோமீட்டர் வெந்நீர் இருப்பதால் ஆழ்துளை கிணறு வழியாக வெளியேறுவதும் தெரிய வந்துள்ளது. மேலும் இப்படி வெளியேறும் வெந்நீரை சுமார் 200 ஏக்கருக்கும் மேற்பட்ட விவசாய நிலங்களுக்கு சாகுபடி செய்யவும் பயன்படுத்தி வருவதாகவும் கூறப்படுகிறது. அதாவது கொதிக்கும் வெப்பத்தில் உள்ள இந்த வெந்நீரை குளங்களில் சேகரித்து வைத்து ஆறிய பிறகு விவசாய பயிர்களுக்கு பயன்படுத்துவதாக அக்கிராமத்து விவசாயிகள் கூறுகிறார்கள். மேலும் 55 முதல் 60 டிகிரி செல்சியஸ் வெப்பநிலையில் வெளியேறும் இந்த வெந்நீரை பயன்படுத்தி மின்சாரம் தயாரிக்க திட்டமிட்டிருப்பதாகவும் அதற்கான திட்டத்தை டெல்லியில் உள்ள அறிவியல் மற்றும் தொழில்நுட்ப நிறுவனத்திடம் ஒப்படைத்துள்ளதாகவும் கூறப்படுகிறது. இதனால் தெலுங்கானா மாநிலம் பகிடேறு கிராமம் இந்தியாவே உற்று நோக்கும் அதிசய கிராமமாக உருவெடுத்துக் கொண்டிருப்பதோடு சுற்றுலா தலமாகவும் ஃபேமஸ் ஆகிக் கொண்டிருக்கிறது. படிக்கும் போதே சம்பளத்துடன் கூடிய பார்ட் டைம் வேலை வாய்ப்பிற்கான 100% உத்தரவாதத்துடன் MBA படிக்க இன்றைய ஆச்சி பிசினஸ் ஸ்கூலில் சேருங்கள்.